ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்திவினோத் டாக்கூர்கே கீதமாலா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இப்போது 9வது கீர்த்தன் பாட போகிறேன். हरि हे न दुष्ट कर्म नाई जहाँ आमी करी नाई, सहस्र सहस्र बार हरि से सब कर्म फल पेये अवसर बल आमाय पीसीछे यंत्रोपरी. ஓ பகவான் ஹரி, நான் ரொம்ப பாவத்தின் வேலைகள் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கு வாட்டி. இப்போ எனக்கே புரிஞ்சிருக்கு, இந்த பாவம் பண்ணதா பெருவில நான் செய்த பாவங்கள் தான் எனக்கு இந்த பௌத்திக வாழ்க்கையில் மாட்டி வச்சிருக்கு. गति नाही देखी आर कांदी हरी अनिवार, तोमार अग्रते एबे आमी, य तोमार है मने दंड देव अकिंचने, तुम्ही मोर दंडधर स्वामी. இப்போ எனக்கு வேறு ஒன்றும் வழி தெரியல. அதான் பகவானே ஒன்று முன்னாடி கண்ணீர் போட்டிகிட்டு இருக்கேன். தயவு செய்து நீ எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பேன். தயவு செய்து நான் என்ன பாவங்கள் செய்திருக்கேன், அதுக்கு நீ எனக்கு சரியான தண்டனை கொடு. क्लेश भोग भाग्य जत भोग मोर हाव तत, किंतु एक मम निवेदन, जे जे दशा भोगी आमी आमा के ना छाड़ स्वामी, भक्ति विनोदेर प्राणधन. நான் என்னெல்லாம் தவறுகள் செய்திருக்கேன், அதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க வேண்டி வருமோ அந்த எல்லா கஷ்டம் நான் அனுபவிக்கிறதுக்கு தயார் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை, வேண்டுதல், தயவு செய்து எனக்கு கைவிடாது பகவானே. நான் இந்த பௌத்திக உலகத்தில் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், பட் என் வாழ்க்கையில் என் உயிர் என் சொத்து நீந்தா இருக்கணும் பகவானே சொல்லி இங்கே பக்திவினோத் டாக்கூர் முடிச்சுட்டு இருக்காரு. இந்த கீர்த்தன் ஒரு பணிவான பாவத்தில் இருக்கணும், எங்கேயுமே தப்பிக்கிறது ஒரு பாவம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் செய்திருக்கோம், இந்த பிறவியில் கூட, இதுக்கு முன்னாடி கூட. அதுக்கு நம்ம பశ్చాத்தாபம் பண்ண போல இருக்கணும். இல்லை நான் பக்தியில் வந்தாச்சு, நான் என்ன இன்னும் கோலக்க போயிடணும், அப்படி உள்ள பாவமெல்லாம். நான் பாவங்கள் செய்திருந்தால் அதுக்கு நான் பశ్చాத்தாபம் பண்ணணும். அதுக்கு எதுவுமே எனக்கு தண்டனை இருந்தால் பகவான் அந்த தண்டனை கொடுத்துட்டு நான் செய்த தவறுக்கு நான் அனுபவிக்கணும். முதல்ல இந்த பணிவு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பக்தி பண்ணி சாதனை பண்ணும்போது அந்த எல்லா கர்மத்தின் பாவத்தின் அந்த ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம், அதில் வெளியில் வர நமக்கு ஹரிகுரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் அந்த பாவம் வரும். அகங்காரம் வச்சு பக்தி பண்ண கோலோக்க போயிடுவோம், அப்போ நான் கோலோக்க போயிடுவேன், அப்படி இல்லை. முதல்ல நம்ம இங்கே இந்த உலகத்தில் ஏமாட்டிருக்கோம். நம்ம செய்த முன்பிறவியில் செய்த பாவங்கள் பலன். அப்போது அந்த பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கறது போல அதுக்குள்ள தண்டனை வாங்கிறதுக்கு கூட நான் தயார் இருக்கணும். அதே போல் இப்போ எதுவுமே நான் தெரியாமல் பாவம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அது புரிஞ்சால் அந்த பாவம் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் விடணும். ஜபமும் செய்துட்ருக்கேன், பாவம் பண்ணிகிட்ருக்கேன், பக்தி சொன்னால் அப்படியெல்லாம். நம்ம எதுவுமே தவறு பண்ணிகிட்டு இருந்தால் அதை விட முயற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு பகவான் சேவை கிடைக்கும். அப்போ தான் நம்ம மனசு ஸ்திரமாகும். அப்போ தான் நம்ம உணர்வில் எப்போவுமே ராதாகிருஷ்ணன் சேவை வரும். நேரடியாக பிரேமத்துக்கு போவோம், நேரடியாக பக்தி அப்படியெல்லாம். முதல்ல பணிவு, பொறுமை, சரணாகதி, இது வரும்போது நமக்கு சேவை மனசு ஸ்திரமாயிடும். நேரடியாக ஓடும்போது என்ன ஆகிட்டு இருக்கு, 10 நிமிஷம் பக்தி வருது, அப்போ 1 ஹவர் திருப்பி
அதுக்கு வேண்டி படிப்படியாக போகும்போது நமக்கு திரும்பி வர வழியே இருக்கக்கூடாது. நம்ம கோலோக பக்கம்தான் போயிட்டுருக்கோம். அந்த பாவம் வந்துடும். நம்ம சேவை கூடிட்டு போகும், குறையாது, இடையில இடைஞ்சில் வராது. இப்போ என்ன ஆகுது, நிறைய இடைஞ்சில் வருது. காரணம், நம்ம சரணாகத்தியில் குறை இருக்குது, இல்லை நம்ம பணிவு பொறுமையில் குறை இருக்குது. அதுக்கு வேண்டி ஓடுறது வேண்டாம், படிப்படியாக போனால் நம்ம எல்லா ஆசையும் நிறைவேறும். ஹரி போல் தண்டோத்தனம்.